கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. இல்ல, இதுக்கு மேலும் நான் அமைதியா இருக்க கூடாது. அவி, நீ அமைதியா இருக்க இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுக்கு வர வர பயமா இருக்கு. இங்க நான் வெற்றியை விரும்பிடுவணும்னு. அது நடக்கக்கூடாது, நடக்கவே கூடாது. டேய், ஏண்ட கனவுல வரையே தவிர உன் முகத்தை ஏண்ட காட்ட மாட்டேன். தயவு செஞ்சு இன்னைக்காவது எனக்கு உன் முகத்தை காமிச்சிடு. இதுக்கு மேலேயும் என்னால் அமைதியாக இருக்க முடியாது. பயமா இருக்குடா. நான் இங்கே வெற்றியை விரும்பிடுவணும்னு எனக்கு பயமா இருக்கு. வெற்றி என்கிட்ட பேசுறது பழகிறதெல்லாம் பார்க்கும்போது அவன் முழுக்க முழுக்க என்ன விரும்புகிறான். அவன் என்ன மனசார ரொம்ப உயிராக விரும்பிட்டு இருக்கான். ஆனால் நான் என்னால் முடியல. எனக்கு பயமா இருக்குடா. தயவு செஞ்சு இன்னைக்காவது என் கனவுல வந்து உன் முகத்தை காட்டுடா. இதுக்கு மேலே காட்டாம இருக்காத ப்ளீஸ்டா. நீ உன் முகத்தை காட்டு. நான் எப்படியாவது உனக்கு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நான் உன்கிட்ட வந்து சேரணும். வெற்றியை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் அவனை விரும்பலன்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா வெற்றி நான் விளையாடுறேன்னு நினைக்கிறான் போல இருக்கு. நீ மனசு முழுக்க நீ மட்டும்தான்டா இருக்க. உன்னை என்னால மறக்கவும் முடியாது, என் மனசை மாற்றிக்கவும் முடியாது. அதே சமயம் வெற்றியை என்னால் அவாய்ட் பண்ண முடியல. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இப்படி பண்ணுறது ரொம்ப தப்புல்ல. இது நான் உனக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகும்ல. இல்லை, நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். நான் வெற்றியெல்லாம் விரும்ப மாட்டேன், விரும்பவே மாட்டேன். எனக்கு நீ தானே வேணும். தயவு செஞ்சு உன் முகத்தை காட்டுடா ப்ளீஸ்டா. உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். எனக்கு எப்படியாவது எனக்கு உன் முகத்தை காமிச்சிடு. நீ எந்த மூலையில் எங்கே இருந்தாலும் சரி, நான் தேடி கண்டுபிடிச்சி உன்னை தாண்டா விரும்புவேன், உன்னை தாண்டா கல்யாணமும் பண்ணிப்பேன். எங்கே இருந்தாலும் சரி வந்துடுடா. இன்னைக்கு எப்படியாவது உன் முகத்தை காமிச்சிடுடா. எனக்கு பயமாக இருக்குடா. இங்கே நானும் வெற்றியை விரும்பிட போகிறேன்னு பயமாக இருக்குடா. ப்ளீஸ், இன்னைக்கு நீ கண்டிப்பாக என் கனவுல வந்துடுவேன். உன் முகத்தை காட்டிடுவேங்கிற நம்பிக்கையில் தான் நான் இப்போ படுக்க போகிறேன். வந்துடு, உன் முகத்தை காமிச்சிடு. நாளைக்கு நான் வெற்றி கிட்ட இவனை தான் நான் விரும்புகிறேன்னு அவகிட்ட சொல்லணும். அப்போது வெற்றி என்னை விட்டு விலகி போகணும். வெற்றி என் மேலே ஆசையை வளர்க்கக்கூடாது. இங்கே பாரு, எப்படியாவது இன்னைக்கு வந்துடு. உன்னை பற்றி நான் வெற்றி கிட்ட கண்டிப்பாக நாளைக்கு சொல்லணும், சொல்லியே ஆகணும். நீ தான் அதுன்னு நான் சொல்லி ஆகணும். இதோட வெற்றி என்னை பார்க்கக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது, என்னை விரும்புகிறேன்னு இந்த மாதிரி சுத்தக்கூடாது. நீ மட்டும்தானே எனக்கு வேணும், நீ மட்டும்தானே எனக்கு வேணும். என்னால உனக்கு துரோகம் பண்ண முடியாது. நான் துரோகம் பண்ண மாட்டேன். என் மனசு வெற்றி பக்கம் போகக்கூடாது. கடவுளே, இன்னைக்கு எப்படியாவது அவன் முகத்தை காமிச்சிடுடா. அபி, வந்துட்டியா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தெரியுமா? இன்னைக்கு மட்டும் இல்லடி, ரொம்ப நாளாவே நீ எனக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியுதுல்ல, அப்படி ஏன்டா உன் முகத்தை காட்ட மாட்டேங்கிற? எதுக்கடா என்னை இப்படி தவிக்க வைக்கிற? ப்ளீஸ், தயவு செஞ்சு இன்னைக்காவது உன் முகத்தை காட்டிடுடா. உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு? மனசளவில் நான் உனக்கு துரோகம் பண்ணணும்னு எனக்கு பயமா இருக்குடா. நான் இன்னைக்கு உன்னை பார்க்கணும். உன் முகத்தை காட்டுறியா? நீ இன்னைக்கு இல்லடி, என்னைக்கும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். நீ எந்த மாதிரி டார்ச்சர்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நானே இன்னைக்கு ஒரு முடிவோடு வந்திருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பா என்னோட அபி டார்லிங்க பார்க்கணும்னு வந்திருக்கேன். நீ இப்போ என்ன கூப்பிட்ட? உன்னை என்ன கூப்பிட்டேனா? நல்லா யோசிச்சு பாரு. உன்னை நான் என்ன கூப்பிட்டேன்னு உனக்கே தெரியும். இல்ல, சரி அதை விட. இன்னைக்கு எனக்கு முகத்தை காமிச்சிருவேலாம். டேய், முகத்தை காமிச்சிடடா. இன்னைக்கு நீ ஏமாத்திடாத. இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. பயமா இருக்கடா எனக்கு. ப்ளீஸ், உன் முகத்தை காமிடா. ஃபீல் பண்ணாதடி. இன்னைக்கு கண்டிப்பா என் முகத்தை காட்டணும்னு முடிவோடு தான் வந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாது.
வாடி, வா, வந்து என்ன பாரு. நான் வந்துட்டேன். இனி ஏமாத்த மாட்டேன்ல. இன்னைக்கு உன் முகத்தை காமிச்சிருவேல. நீ உன் முகத்தை காட்டணும், உன் பேரை சொல்லணும். நீ எங்க இருக்கேன்னு சொல்லுடா. நான் உன்னை தேடி வரேன்டா. ஏய், நீ என்ன தேடிலாம் வர வேணாம். என் முகத்தை மட்டும் பாரு, மற்றதெல்லாம் உனக்கே புரியும். சரி, நான் உன்னை பார்க்கணும். உன் முகத்தை காட்டு. ஏய், நான் உன்னை பார்க்காம எவ்வளோ தவிச்சு போறேன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். உன்னை என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெற்றி என்கிட்ட பழகிறத என்னால் அவாய்ட் பண்ண முடியல. உனக்கு தெரியுமா, எனக்கு பயமா இருக்கு. இங்க நான் வெற்றியை விரும்பிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்குடா. சரிடி, பயப்படாத. இன்னைக்கு தான் என்ன பார்க்க போறேன்ல, அப்புறம் எதுக்கு பயம்? இனிமே பயப்பட வேணாம். நீ என்ன பார்க்கலாம். என் பக்கத்துல வா. அதான் வந்துட்டேன்ல. எனக்கு உன் முகத்தை காட்டு. ம், அதுக்கு என்ன, காட்டிட்டா போகுது. அதுக்கு முன்னாடி என் காதல உன்கிட்ட சொல்லிட்டுமா? ஏன் உன் முகத்தை காட்டினதுக்கு அப்புறம் சொன்னா என்ன? இல்ல, என் காதல சொன்னதுக்கு அப்புறம் தான் என் முகத்தை காட்டணும். ஒருவேளை என் முகத்தை காமிச்சதை என்ன பிடிக்கலன்னு போயிட்டீங்கன்னா அதான். அப்படிலாம் போக மாட்டேன். நீ எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு நீ தான் வேணும். நான் உன்னை மட்டும்தான் விரும்புறேன். நீ மட்டும்தான் எனக்கு வேணும். எனக்கு வேற யாரும் வேணும். இப்போ உனக்கு வெற்றி வேண்டாவா? இல்ல, எனக்கு வெற்றி வேணாம். நீ மட்டும்தான் வேணும். ஏய், நல்லா யோசிச்சு சொல்லு. உனக்கு வெற்றி வேணாம்ல? வேணாம், வெற்றி எனக்கு வேணும். நீ மட்டும்தான் வேணும். ஓகே அபி. ஏ அபி, ஐ லவ் யூ டி. அபி டார்லிங், ஏய், இப்ப நீ என்ன சொன்ன? ஐ லவ் யூ டி அபி டார்லிங்னு சொன்னேன். இப்போவாது புரியுதா நான் யாருன்னு? நீ நீ ஏ அபி, அபி டார்லிங், நான் தாண்டி, நானே தான். வெற்றி, நீ நீயா நீயா? இல்ல இல்ல, இது நீ கிடையாது வெற்றி. ஏய், நான் தாண்டி, நானே தான். இல்ல இல்ல, இது நீ கிடையாது. நான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு உன் முகம் தெரியுது. இது நீயா இருக்க வாய்ப்பே கிடையாது. இல்ல, இது நீ கிடையாது. இது வேற. அடி லூசு, நீ விரும்புறது என்ன தாண்டி? நான் யாருன்னு தெரியாம, என் முகம் தெரியாம, என் பேர் தெரியாம என்ன மனசுக்குள்ள இவ்வளோ நாள் சுமந்துட்டு இருக்காடி. அதனாலதான் நான் எப்பயும் உன்னை தேடி வந்துட்டேன்டி. ஆனா உன்னாலதான் என்னை கண்டுபிடிக்க முடியல. ஏய், நான் உன் பக்கத்துல தாண்டி இருக்கேன். அபி, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ so much. வெற்றி, அப்ப நான் இவ்வளவு நாள் விரும்புறது உன்னதானா? உன்னதானா? ம், ஆமாமா. உன் மனசுக்குள்ள என்ன சுமந்துக்கிட்டு இவ்வளோ நாளும் என்ன நீ விரும்பிட்டு இருக்காடி. அதான் நானே உன்னை தேடி வந்துட்டேன்டி. வெற்றி, இது உண்மையா? உண்மையா இது நீதானா? உண்மை உண்மை உண்மை, உண்மையாவே இது நான் தாண்டி. சீக்கிரமா உன் காதலை என்கிட்ட சொல்லிடுடி. உனக்காக நேர்ல நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன்டி. உன் காதலை என்கிட்ட சொல்லுவியா? என்னடா இப்ப கேக்குறேன்? நான் எப்போ உன்னை பார்ப்பேன், எப்போ உன்கிட்ட பேசுவேன், என் காதலை எப்போ உன்கிட்ட சொல்லுவேன்னு தவிச்சிட்டு இருக்கேன். சொல்லுவியான்னு கேக்குறேன். ச்சே, நான் ஒரு லூசு. நீ என் பக்கத்துல இருக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியாம போயிட்டேனே. வெற்றி, இதனாலதான் நான் உன்னை விரும்பலையான்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேனா? நீ என் பக்கத்துல வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு விதமான ஃபீல் வரும்டா. அது இதுதானோ? ம், இதே தாண்டி. கனவுல வர எனக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா? ஏய், நீ எனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேடி. நான் தாண்டி வெற்றி. வெற்றி தான் நான். சீக்கிரமா உன் காதலை என்கிட்ட சொல்லிடு. கண்டிப்பா கண்டிப்பா, விடிஞ்சதும் ஓடி வந்து உன்கிட்ட என் காதலை சொல்லுவேன் வெற்றி. கண்டிப்பா சொல்லுவேன். நீ என்ன ஏத்துப்பல? ஏத்துப்பியா? அடி, எப்ப நீ வந்து சொல்லுவேன்னு காத்துட்டு இருக்கேன்டி. சீக்கிரம் சொல்லிடு. சொல்லிடுவேல? கண்டிப்பா வெற்றி, கண்டிப்பா சொல்லிடுவேன்.
பிடிச்சது உன்னை பார்த்து ஓடி வந்து கட்டி பிடிச்சு வெற்றி ஐ லவ் யூன்னு கண்டிப்பா சொல்லுவேன் வெற்றி. ஐ லவ் யூடா வெற்றி. ஓ லவ் யூ டி அபி. முதற்கனவு முதற்கனவு மூச்சுள்ள வரையில் வருமல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா, கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் உழைத்த காதல் முதற்க முதற்கனவே முதற்கனவே மறுபடியே வந்தாய், நீ மறுபடியே வந்தாய், விழி திறந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா, விழி திருக்கையில் கனவென துரத்துது நிஜமா நிஜமா. முதற்கனவு முதற்கனவு நாடுக்குள் எத்தனை கனவு, உன் பார்வையில் விழுகிற பொழுது தொடு வானத்தை தொடுகிற உணர்வு. ஓ இதையோ என் வாய் சொல்ல தொடங்க, அதையே உன் வாய் சொல்லி அடங்க, உதடுகள் நான்கும் ஒட்டிக்கொள்ள நான் கண்டேன். நிலம் போல் என் மனம் விருந்து கிடக்க, நிழல் போல் என் மனம் சரிந்து படுக்க, இதயம் இரண்டும் கட்டிக்கொள்ள நான் கண்டேன். என்னது என் கனவுல வந்தது? வெற்றியா? வெற்றி தானே என் கனவுல வந்தது. அப்புறம் இத்தனை நாளா வெற்றியை தான் விரும்பிட்டு இருக்கேனா? வெற்றி வெற்றி நீ தானே அது? வெற்றி என்னால நம்ப முடியல வெற்றி. இதனால நீ என்ன சுத்தி சுத்தி வரியா? நீ என் பின்னாடி வந்து என்கிட்ட சேட்டை பண்ணி வம்பு இழுத்த போது என்னால உன்னை அவாய்ட் பண்ண முடியாம இருந்தது. எல்லாத்துக்கும் காரணம் இதுதானா வெற்றி? அப்போ அப்ப நான் விரும்புறது உன்னதானா வெற்றி? எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஆனா அது எனக்கு பயமா இருக்கடா. இப்ப நான் என்ன பண்றது அபி? இதை நம்ம போய் வெற்றி கிட்ட சொன்னா வெற்றி நம்புவானா? இல்ல நம்மள ஏதாவது தப்பா நினைச்சிட்டா? சச்சா, வெற்றி என்ன தப்பா நினைக்க மாட்டான், எனக்கு தெரியும். வெற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டவன். ஆனா இதை நான் எப்படி இப்ப வெற்றி கிட்ட சொல்றது? எனக்கு தெரியும் நீ வெற்றி எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் பின்னாடி நீ சுத்தம் போதா எனக்கு பயமா இருக்கும்டா. இங்க நான் உன்னை லவ் பண்ணிடுவேனும், என் மனசு உன்கிட்ட வந்துடுமோன்னு பயந்து பயந்து இருந்தேன்டா. ஆனா இப்பதான் புரியுது, இந்த பயத்துக்கெல்லாம் பின்னாடி இதுதான் காரணம்டா. நான் உன்னதானா விரும்பி இருக்கேன். என் கனவுல வரவிட நீ தான்டா வெற்றி. இப்ப நான் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன் வெற்றி. வெற்றி ஐயோ, எனக்கு கையை ஓடல கால ஓடல. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. அடியே அபி, இன்னும் என்னடி யோசனை? இப்படியே உட்காந்து புலம்பிட்டு இருக்கதை விட்டுட்டு சீக்கிரமா போய் உன் காதல வெற்றி கிட்ட சொல்லு. வெற்றியோட விரும்புறான்ல, அவன் அவனுக்கு டைம் கொடுத்துருக்கானே இங்க இருந்து போறதுக்குள்ளார நீ அவனுக்கு பதில் சொல்லணும்னு. இதுக்கப்புறம் எதுக்கு தள்ளி போட்டுட்டு இருக்க? கனவுல வர வெற்றி தானே தெரிஞ்சு போச்சே, அதுக்கப்புறம் எதுக்குடி இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? போ போய் வெற்றி கிட்ட உன் காதல சொல்லு, போடி. அட ஆமால, வெற்றி எனக்கு டைம் கொடுத்தால, என்னோட முடிவை சொல்ல சொல்லி சொன்னால. வெற்றி முடிவில்லடா, இதுதான் ஆரம்பம். காதல உன்கிட்ட சொல்ல போறேன்டா வெற்றி. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உன்னை ஃபேஸ் பண்ண முடியாம நான் பயந்து பயந்து ஒளிஞ்சேன்டா. என் கனவுல வரவனுக்கு துரோகம் பண்ணிடுவனோன்னு தயங்கிட்டே இருந்தேன்டா. ஆனா என் கனவுல வரவனும் நீ தானே தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இல்ல வெற்றி, இதுக்கு மேல நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என் காதல உன்கிட்ட சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன் வெற்றி, சொல்லுவேன். இப்போ வெற்றி வெற்றி அவன் ரூம்ல தானே இருப்பான். வெற்றி அபி வர, உன்னோட அபி டார்லிங் வரேன்டா. வெற்றி டார்லிங், லவ் யூ. இந்த வார்த்தையை உன்கிட்ட உன்னை கட்டி பிடிச்சிட்டு சொல்றதுக்கு உன் ஹாப்பி டார்லிங் ஓடி வரேன்டா, ஓடி வரேன்டா வெற்றி.
காதலனே அன்புள்ள மச்சான் என்ன எதுக்குடா யோசிச்சுட்டு இருக்கேன்? நான் தான் சொல்றேன், நீ கிளம்பு மச்சி. இங்க பாரு மச்சி, நான் ஃபோன் பண்ற வரைக்கும் இங்க வராத. நான் ஃபோன் பண்ணி வான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ வந்தா போதும். சொன்னா கேளுடா மச்சான், கிளம்பு. இல்லடா சக்தி, என்னால அவளை பார்க்காம. டேய், தப்பா நினைக்காதடா. என்னால அவளை பார்க்காம இருக்க முடியாதுடா. இதெல்லாம் சரியா வருமானு தெரியலடா. டேய் மச்சான், உனக்கு அபி வேணுமா வேணாவா? அவ மனசுல நீதான் இருக்கன்னு தெரியணுமா வேணாவா? அது மட்டும் இல்ல, அவ கனவுல வர்றது நீதான்னு அவ புரிஞ்சுக்கணும்லடா. அதுக்கு தான்டா சொல்றேன், சொன்னா கேளு மச்சி. உன்னை அவ பார்க்காம இருந்தா மட்டும்தான் அவ மனசுல நீ இருக்கன்னு அவ புரிஞ்சுக்குவான். அதை புரிஞ்சுக்கிட்டு அவ கண்டிப்பா ஓடி வந்து உங்ககிட்ட அவ காதல சொல்லுவாடா. மச்சான், என்னடா கேள்வி கேட்கிறேன்? அவ மனசுல இருக்கிறது நான் தானே அவ புரிஞ்சுக்கணும். அவ கனவுல வர்றது நான் தானே அவ தெரிஞ்சுக்கணும். என்னால அவளை பக்கத்துல வச்சுக்கிட்டு மச்சான், உனக்கு நான் சொல்ல வர்றது புரியுதான்னு இல்லையான்னு தெரியல. அவளை அணைச்சு கூட பேச முடியாம தவிக்கிறேன்டா. நீ அவளை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன்டா. மச்சி, உன் ஃபீலிங்ஸ் நல்லாவே எனக்கு புரியுதுடா. நான் காதலிக்கிற பொண்ணு பக்கத்துல வச்சுக்கிட்டேன் அவளை தொட்டு கூட பேச முடியலன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கும் தெரியுது. அவ மனசுல நீ தான் இருக்க, ஆனா அதை அவ புரிஞ்சுக்க முடியாம அவ ஏதோ பேசிட்டு இருக்கான்னு அதுவும் உனக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது. இங்க பாரு மச்சி, இது எல்லாமே கிளியர் ஆகணும்னா நீ ஒரு நாள் முழுக்க அவ கண்ணில் படாம இரு. கண்டிப்பா எல்லாமே சரியாகும். நான் சொல்றேன்ல மச்சான், நீ போ. நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா வந்தா போதும். சொல்றது கேளு மச்சி, கிளம்பு. வெற்றி, வெற்றி, வெற்றி எங்க இருக்க? ஐயோ, இந்த நேரம் பார்த்து வெற்றி உள்ள இல்ல போல இருக்கே. டாடி என்ன இங்க தானே இருக்கும். டாடி என்ன கூப்பிடும். டாடி என்ன, டேய் டாடி என்ன, டேய் டாடிக்காரா, நீ எங்கடா போன? வெற்றியும் காணும், இந்த டாடி அண்ணனையும் காணுமே. எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். இப்ப பார்த்து யாருமே இங்க காணும். வெற்றி, வெற்றி எங்க இருக்க? வெற்றி, வெற்றி எங்க இருக்க? வெற்றி, சீக்கிரம் வா வெற்றி. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். அதுவும் நீ சந்தோஷப்படுற மாதிரியான விஷயம். நீ எந்த விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தியோ அந்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்காக ஓடி வந்திருக்கேன். ஆனா நீ எங்க வெற்றி போன? வெற்றி வா வெற்றி. என்ன, நம்ம வந்து ரொம்ப நேரமா வெற்றியை கூட்டிட்டு இருக்கோம். வெற்றி ஆளை காணும். டாடி என்ன, டாடி என்ன? நான் கிளம்புறேன். எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுடா. டேய், அவ ரொம்ப தவிக்க போறான். அவ தவிக்க விடாத. அவ எனக்கு கேட்டதும் உடனே ஃபோன் பண்ணுடா. நான் ஓடி வந்துடுறேன். மச்சான், உன் ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அவளை தவிக்க விடாம நீ வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காதுடா. அவ காதல உணரணும்னா அவளுக்கு தவிப்பை கொடுக்கணும். தவிப்பை கொடுத்தா மட்டும்தான் அவ மனசுல யார் இருக்கான்னு அவளால புரிஞ்சுக்க முடியும்டா மச்சி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கா. டேய் மச்சான், உனக்கு நான் கெடுதல் நினைக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும். சொன்னா கேளு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கா, சரியா? புரியுது மச்சி. ஏடா மச்சான், டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ கிளம்பு. இல்ல ஆளாக்கு மட்டும் உன்னை பார்த்துருச்சு, நீ இங்க இருந்து போக முடியாது, பாத்துக்கா. ஏன்னா அவ உன்னை விடாலும் இல்லையோ நீ அவளை விட்டு போக மாட்ட. அதுக்கு தான் சொல்றேன், கிளம்பு. ஆளாக்கு வெளியில வந்துட போகுது, நீ கிளம்பு. சரிடா, நான் கிளம்புறேன். அட, நம்ம தேடி வந்த மாதிரி டாடிக்காரன்னு இங்க நிக்கிறாரு. அப்போ என் வெற்றியும் இங்கதான் இருப்பான். டாடி வேணு. சாரி சாரி சாரி, இப்ப மரியாதையா கேட்கணும், இல்ல பையப்பல நம்மள வச்சு செய்யும். டாடி அண்ணே, அண்ணே, டாடி அண்ணே. ஆளாக்கு ஆளாக்கு போகுதுன்னு தெரியலையே. நல்ல வேலை, வெற்றி கிளம்பிட்டான். இவ்வளவு மட்டும் அவன் பார்த்தான், இங்க இருந்து நகர மாட்டானே. மச்சான், உன் காதல் எப்படியும் சக்சஸ் ஆயிடும், கவலையே படாத. ஓய் ஆளாக்கு, என்ன காலையில என்ன தேடி வந்திருக்கா? அதுவா டாடிக்காரண்ணே, அது வந்து அண்ணே, எனக்கு பாருங்களேன், என் அண்ணன் ஞாபகமாவே இருந்தது. அதானே, உங்க ஞாபகமாவே இருந்தது. என் அண்ணன் சாப்பிட்டாரா இல்லையா, என் அண்ணன் நல்லா தூங்கினாரா இல்லையா, ஒரு வேலை கோசை கடிச்சிருப்போம் கடிச்சிருக்காதோ. அதனால காலையில விடிஞ்சது விடியாததுமா போய் முதல்ல அண்ணனை பார்க்கணும்னு நினைச்சிட்டே தூங்கினா, அதான் முழிச்சதும் அண்ணனை பார்க்க ஓடி வந்துட்டேன் டாடி அண்ணே. ஆளாக்கு, நாங்க பொய்க்கே பெயிண்ட் அடிச்சு உண்மைன்னு காட்டுறவங்க என்கிட்டயே வா என்னமா போய் புழுகுறா. டே மச்சான், உன் பாடு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல இருக்கேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது மச்சி. ஆளாக்கு உன்னதான் தேடி வந்திருக்கு. ஸ்ட்ரைட்டா உன்னை கேட்டா நான் தப்பா நினைச்சுப்பேன்னு எனக்கு என்ன மாதிரிலாம் ஐஸ் வைக்குது. ஆளாக்கு உன்னை நீருமாவளே, இன்னைக்கு முழுக்க நீ தவியா தவிக்கணும்.
என் மச்சானியா தவிக்க விட்ட நீ தாவி ஆளாக்கு அப்பதான் என் மச்சான் உனக்கு கிடைப்பான். ஓ அப்படியா தங்கச்சி? இந்த அண்ணன் மேல இந்த தங்கச்சிக்கு தான் எவ்வளவு பாயாசம். ஆளாக்கு என்ன ஆளாக்கு என்ன? எனக்கு சின்ன வயசுல காது குத்திட்டாங்க, புதுசா காது குத்த பார்த்தியும். அது சரி அபி, நீ மட்டும்தான் டுபாகூர் நினைச்சியா? உனக்கு மேலே பெரிய டுபாகூர்லாம் இருக்காங்க பாரு. கண்டுபிடிச்சிருச்சு பாரு இந்த அடிக்கார அண்ணன், புத்திசாலி என்ன. அதான் நம்ம போட்ட பிட்டு அங்க செட் ஆகல போல இருக்கு, கண்டுபிடிச்சிருச்சு. சரி இப்போ நம்ம எப்படி வெற்றியை கேட்கறது? எப்படியாவது கேட்டாகணுமே, எப்படியாவது கேட்போம். அண்ணே இப்படிலாம் சொன்னா எப்படின்னு? டாடி அண்ணே நீங்க ப்ரஷ் பண்ணிட்டீங்களா? உங்களுக்காக சூட காஃபி வச்சிருக்கேனே, வந்தீங்கன்னா காஃபி கொடுப்பேன், அதுக்கு தானே கேட்குறேன். நீங்க ப்ரஷ் பண்ணிட்டீங்களா? ஓய் ஏர்லி மார்னிங்கே ப்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. நீங்க எப்போ காஃபி குடிப்பீங்கன்னா வெயிட்டிங்ல இருக்கும். சீக்கிரம் காஃபி எடுத்துட்டு வாமா. சூடா காஃபி வச்சிருக்க கொடுக்குவான்னு கேட்குறேன். ஓ சீக்கிரம் காஃபி எடுத்துட்டு வா. காஃபி குடிச்சு முடியறதுக்குள்ளார சூடா டிஃபனும் எடுத்துட்டு வா. போ போ போ. அண்ணே இப்பவே இப்போ எடுத்துட்டு வந்துடுறேனே. அண்ணே 2 காஃபி எடுத்துட்டு வந்துட்டுமா? அழகு உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பார்த்தா 2 காஃபி குடிக்கிற மாதிரி தெரியுது? ஒரு காஃபி போதும் போ. மூஞ்சமா வரீங்க பாரு, இவனுக்கு 2 காஃபி கொடுக்கணுமா? டாடி வேண உனக்கு, உனக்குன்னு 2 3லாம் கொடுக்கறதுக்கு ஒருத்தி வருவான், அவகிட்ட வாங்கி குடிச்சுக்கோ. அழகு உள்ளுக்குள்ள என்னதான் கரிச்சு கொட்டேன்னு நல்லாவே தெரியுது. அண்ணே 2 காஃபி நான் கேட்டது உங்களுக்கு மட்டும் இல்லைண்ணே, உங்க கூட உங்க ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அதானே வெற்றி. வெற்றிக்கு காஃபி வேணும்ல, அதுக்கு தானே நான் போய் 2 காஃபி எடுத்துன்னு வந்துடுறேன். ஓ வெற்றிக்காமா? அந்த பரதேசி பையன் எங்க போனான்னு தெரியல, அந்த புறம்போக்கு பையன் எங்க போயிருக்கான்னு தெரியல. அவன் வந்தானா அவனுக்கு தனியா கொடுத்துக்க, நீ எனக்கு மட்டும் காஃபி எடுத்துடா போமா. ஓஹோ முறைக்கிறாளே, கொஞ்சம் ஓவரா திட்டோமோ ஆளாக்கு. மச்சான சொன்னா உனக்கு இங்க ஏறுதோ? நல்லாவே கரண்ட் பாஸ் ஆகுது. மகனே யாரை பார்த்து பரதேசி புறம்புக்குன்னு சொல்றான் உன்ன? அபி வேண்டாம், இப்போ இவன் மேலே கை வைக்கக்கூடாது, வச்சோம் கேஸ் ஆயிடும். நமக்கு இப்போ வெற்றி தேவை, வெற்றியோட ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு பார்க்குறோம். இல்லைன்னு வச்சுக்க இவனு குடல் குந்தாணியெல்லாம் மொத்தமாக உருவி எடுத்துருவேன் பார்த்துக்க. ஏன் முன்னாடி என் வெற்றிய என்னென்ன சொல்கிறான் இவன்? ஏய் ஆளாக்கு என்ன காஃபி கட்டி எவ்வளோ நேரம் ஆச்சு? போய் எடுத்துடா போ. அந்த பொறிக்கு போய் எங்க போயிருக்கான்னு தெரியல. அவன் வந்தானா அவனுக்கு அப்புறமா கொடுத்துக்க, அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த பொறிக்கு ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துட்டு இருப்பான், அதுக்காக நான் வெயிட் பண்ண முடியுமா? போ போ போய் காஃபி எடுத்துருவான். அந்த பரதேசி பையன் வந்தானா அப்புறம் கொடுத்துக்க. இவனு அபி வேணாண்டி, இப்போதைக்கு கையில் இருக்க துருப்பிச்சிட்டு இவன் தான். இவனையும் நீ போட்டு தள்ளிட்ட, வெற்றி எங்கே போயிருக்கான்னு நம்மளால தேட முடியாது. சொன்னா கேளு, வெற்றியோட ஃப்ரெண்டாக போயிட்டான், ஒரு வகையில் உனக்கு அண்ணனா போயிட்டான். அதனால பொழைச்சி போட்டோம், விட்டுறலாம். யாரு நம்ம தாடிக்கார அண்ணன் தானே, போனா போட்டோம், விட்டுட்டு போவோம். அண்ணே உங்க ஃப்ரெண்டை போய் நீங்களே இப்படி திட்டலாமா? தப்பு இல்லை தாடி அண்ணே. அதெல்லாம் தப்பு இல்ல. நான் அவனை அதிகமா திட்டுறதும் அவன் அதிகமா திட்டுறதும் எங்களுக்குள்ள சகஜம். ஏன்னா நாங்க ஃப்ரெண்ட் ஆச்சு, அதனால அந்த பரதேசி நான் இப்படி திட்டுவேன். அந்த புறம்போக்க நான் இப்படி இல்லை, இதுக்கு மேலேயும் பேசுவேன். சரி நீ நிக்கிற வேற உன் முன்னாடி போயிட்டு நீ வேற பொண்ணா போயிட்டியா, உன் முன்னாடி போயிட்டு அவனு அந்த வார்த்தைலாம் வச்சு பேச முடியாதுல்ல. நாங்க அப்படிதான் அசிங்க சிங்கமா பேசிப்போம். அசிங்க சிங்கமா கூட பேசுவேன். வரட்டும் என் வெற்றி தாங்க வரட்டும், அவன்கிட்ட என் காதல சொன்னதுக்கு அப்புறம் இருக்குடி உனக்கு. என் வெற்றியை பார்த்து அசிங்க சிங்கமா பேசுவியா? மவனை கட் பண்ணிடுறேன்டா. ஓஹோ இப்ப இவன் என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. என்ன சொன்னான்? ஒருவேளை என் காதல தப்பா விழுந்துருச்சான். டி சக்தி அவன் காதல சேர்த்து வச்சு அவன் குடும்பத்தை வளர்த்து விடலான்னு பார்த்த, உனக்கு குடும்பம் இல்லாம ஆக்கிடுவா போல இருக்கு. காசே வாங்காம குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுவாளோ? ஐயோ இவகிட்ட கொஞ்சம் தள்ளியே நிக்கணும். அண்ணே டாடி அண்ணே. தங்கச்சி ஆளக்கு தங்கச்சி என்னம்மா வேணும்? இல்லனே 2 காஃபி கொண்டு வருவா இல்ல ஒரு காஃபி? இங்க பாருமா, வெற்றி எங்க போனான்னு எனக்கு தெரியாது, அதனால எனக்கு ஒரு காஃபி மட்டும் கொண்டு வா போமா. இல்ல வெற்றி எங்க இருக்கான்னு தெரியாதா? இல்லனே இவ்வளவு காலையில வெற்றி எங்க போயிருப்பான்? இங்க தானே வீட்டுக்குள்ள தானே இருக்கணும், எங்க போயிருக்க பாருங்க. அண்ணே வெற்றி எங்க போயிருக்காங்க தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆளக்கு சீரியஸா எனக்கு தெரியாது, அவன் எங்க போனான்னு தெரியாது. நான் தூங்கி இருந்ததுல அவனை பார்க்கவே இல்லை, நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். உன் கண்ணில் பட்டா எனக்கும் சொல்லு சரியா? அப்படியா? சரிங்கண்ணே
சரி, நான் உள்ள இருக்காரான்னு போய் பார்க்குறேன். ம், போ போய் பாரு. வெற்றி, எங்கே போன வெற்றி? உன்னை பார்த்து உங்ககிட்ட எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம்னு ஓடி வந்தேன். ஆனால் நீ இந்த நேரம் பார்த்து எங்கேயோ போயிட்டே வெற்றி. வெற்றி, சீக்கிரமா. உனக்காக உன் அப்படி காத்துட்டு இருக்கேன்டா. சீக்கிரம் வா வெற்றி. அழகு, மனசுக்குள்ள இவ்வளோ ஆசையும் வச்சுக்கிட்டு என் மச்சானை எப்படி அலைய விடுறேன்? பாவம் அழகு, அவன் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறான் தெரியுமா? உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டேன், அவனால உன்கிட்ட மனசு விட்டு கூட பேச முடியாம தவிக்கிறான். அவன் வழிகளை கொஞ்சம் புரிஞ்சுக்க அழகு. அவனை எப்பயாவது ஏத்துக்க. என் மச்சான் அவனுக்கு கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? சரி, இனியும் மாமா கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும்ல. ஆமாம், அதான் சரி. அக்கா ரூமுக்கு போவோம். எப்படி இனியும் மாமா கிட்ட வெற்றி சொல்லிட்டு தானே போயிருக்கணும்.